தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இப்போ நீட்டுடைய ரிசல்ட் நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது நீட்டுடைய ஸ்கோர் கார்டு வந்துரும். ஸ்கோர் கார்டு வந்ததுக்கு அப்புறம் நீட்டுடைய ரிசல்ட் அப்படின்றது அதுதான். நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்றதெல்லாம் டைரக்ட்டா வந்து அதாவது ஆல் இந்தியா ரேங்க் என்னன்றது அந்த நீட்டுடைய ஸ்கோர் கார்டுல வரும். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனோட ரேங்க்ன்றது தமிழ்நாட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வெளிய வரும். ரைட்டுங்களா? அப்ப நீட்டுடைய ஸ்கோர் கார்டு வந்ததுக்கு அப்புறம், அதாவது நீட்டுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், அடுத்து நாம என்ன செய்யணும்? எதற்கெல்லாம் நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறது. அதாவது என்ன அப்படின்னா, நீட்டுடைய ரிசல்ட் வந்தாச்சு. இதுல 2 விஷயம். நீட்டுடைய ரிசல்ட் வந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுடைய அப்ளிகேஷன் போர்ட்டல், அதாவது அப்ளை பண்றதுக்கு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். எம்பிபிஎஸ், பிடிஎஸ்க்கு. ஆல் இந்தியா கோட்டாக்கு அப்ளை பண்றதுக்கு அப்பதான் ஓப்பன் ஆகும். ஆனா நமக்கு 6ஆம் தேதியான இன்னைக்கே வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னையிலிருந்து அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன பொறுத்தவரைக்கும். அப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, அடுத்த ப்ராசஸ் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடும். நான் போன வீடியோல சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிலாம் கன்டின்யூ ஆகும். அதெல்லாம் என்னன்றத பார்த்துப்பீங்க. பட் எது எப்படி இருந்தாலுமே நீட்டோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது, அல்லது அப்ளிகேஷன் அந்த அப்ளை பண்றதுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டியது. இந்த விஷயங்கள நம்ம இப்பவே நீங்க தெரிஞ்சு, சில விஷயங்கள நீங்க தயாரா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோல டீட்டெயிலா நான் சொல்றேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தவறாம கவனிங்க. ஃபர்ஸ்ட்டு நீட்டோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நாம வெயிட் பண்ண வேண்டியது 2 விஷயம் தான். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் போர்ட்டல், அதாவது இன்னைக்கு தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா ஓகே. அப்படி இல்லன்னா ஓப்பன் ஆகுற டைம்ல tnmedicalselection.net அப்படின்ற அந்த வெப்சைட் ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்க்கணும். என்னன்னா, நீங்க எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்க. அல்லது பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்கனாலுமே இந்த இந்த வெப்சைட்ல தான் பண்ணணும். அடுத்தது இன்னொன்னு வந்து ஆல் இண்டியா கோட்டா. சரிங்களா? அது mcc.in. எம்சிசி நடத்துற ஆல் இண்டியா கோட்டா அதனுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் உரிய வெப்சைட். இது 2த்துக்குமே நீங்க அப்ளை பண்ணலாமான்னா, தாராளமா 2த்துக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாட்டுல இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். எம்பிபிஎஸ்க்கோ, பிடிஎஸ்க்கோ படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி வழியா போய் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்தியா முழுக்க இருக்கிற கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 15% ஆல் இண்டியா கோட்டா சீட் ஒதுக்கி குடுப்பாங்க இல்லையா? அதுல வந்து நீங்க படிக்க முடியும். அதாவது தமிழ்நாட்டு மாணவர் போய் அதர் ஸ்டேட்ல நீங்க படிக்கணும்னா, ஆல் இண்டியா கோட்டால தான் படிக்க முடியும். உங்களுக்கு சப்போஸ் மார்க் ஏதோ ஒரு கொஞ்சம் குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற மாணவர்கள் இந்தியா முழுக்க இருக்கிற எந்த ஸ்டேட்ல வேணா போய் நீங்க படிக்கலாம். அதேபோல அதே ஆல் இண்டியா கோட்டா வழியா தமிழ்நாட்டுல இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்குமே நீங்க படிக்கலாம். ஸோ அதற்கு நீங்க எம்சிசியோட வெப்சைட்ல அப்ளை பண்ணணும். இது எப்படி நீங்க வந்து அதாவது எப்படி நமக்கு தெரியும்? யாராவது நமக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுவாங்களா? அல்லது வந்து மெயில் பண்ணுவாங்களா? எஸ்எம்எஸ் வருமா? அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, எதுவுமே வராது. எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒண்ணு நியூஸ் சேனல்ஸ் வரும், நியூஸ் பேப்பர்ஸ் வரும். எங்கள மாரி யூடியூபர்ஸ் அவங்க சொல்ற விஷயங்கள், நம்ம சேனல் நீங்க பார்க்குறீங்கன்னா, நம்ம நோட்டிஃபிகேஷன்ல குடுப்போம். நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, அதுல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இன்டிமேஷன் உங்களுக்கு குடுப்போம். ஸோ லிங்க் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோ கீழ இருக்கு. ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட்டு நீட் ரிசல்ட் வந்தாச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த வெப்சைட் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த 2மே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணணும். இதுதான் அப்ளை பண்றதுன்றது தான் வந்து நீங்க டாக்டருக்கு படிக்கிறதுக்கு அப்ளை பண்ண போறீங்க. அதற்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் நீட்டுடைய ரிசல்ட். அத வச்சு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. சரிங்களா? இது முடிஞ்சது. இப்ப ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்றது என்னன்னா, யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணலாம்னா, மார்க் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு சார். நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா வழியா இந்தியா முழுக்க இருக்கிற எந்த காலேஜ்ல வேணா படிக்கிறதுக்கு விரும்புறேன் அப்படின்னா, தாராளமா நீங்க ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அல்லது வந்து மதிப்பெண் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு சார். ஒரு 120 தான் வருது, 150 தான் வருது, 200 தான் வருது, 250 தான் இருக்கு, 300க்குள்ள இருக்கு. இந்த மாரிலாம் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்களுமே ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணலாம். இது என்ன ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டால அதிகமான மதிப்பெண் இருக்கிறவங்க கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கு போவாங்க. அது வழியா, ஆல் இண்டியா கோட்டா வழியா. சரிங்களா? ஆனா அதே நேரத்துல மதிப்பெண் இப்ப நான் சொன்ன மாரி 200, 170, 180, 250 இந்த ரேஞ்சுக்குள்ள நாங்க மார்க் இருக்குன்னா, கண்டிப்பா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. 1. ஆல் இண்டியா கோட்டால இருக்க வழியா போனாலுமே கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்காது. ஆனா இப்ப தானே நீங்க சொன்னீங்க ஆல் இண்டியா கோட்டா வழியா நீங்க போலாம் அப்டின்னா, அதுக்கு ஒரே ஒரு வழி டீம்டு யுனிவர்சிட்டி வழியா நீங்க படிக்க முடியும். மதிப்பெண் சற்று குறைவா இருந்தது அப்டின்னு சொன்னா. மதிப்பெண் குறைவு அப்டின்னா இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு பேசிக் மதிப்பெண் இருந்தாலும் சரி, குவாலிஃபிகேஷன் மார்க்ன்னு ஒண்ணு வெளியிடுவாங்க இல்லையா? குவாலிஃபிகேஷன் மார்க் அதாவது 120 இருக்கலாம், 110 இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த மதிப்பெண் எடுத்திருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா சீட் கிடைக்குமான்றது 2வது விஷயம். ஆனா ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு ரூ. 5000 நீங்க டெபாசிட் பண்ண வேண்டியது ஒரு அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. அத கட்டிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணணும்.
அப்படி அப்ளை பண்ணீங்க 5000 போனாலும் பரவாயில்ல. நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். மதிப்பெண் கம்மியா இருக்கு. நான் செக் பண்ணி பார்க்குறேன்னா, ஆல் இண்டியா கோட்டாக்கு தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதன் வழியா டீம்டு யூனிவர்சிட்டியோட சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க பண்ணணும். மதிப்பெண் குறைவா இருக்கிற பட்சத்தில. டீம்டு யூனிவர்சிட்டின்னா, நீங்க அதாவது பாண்டிச்சேரியில ஒரு 4 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு 7, 8 இருக்கு. இந்தியா முழுக்க இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டீஸ் இருக்கு. எங்க வேணா நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணீங்கன்னா, ஃபீஸ் ஆனது இங்க அதிகமா இருக்கும். கண்டிப்பா ஒரு 15,00,000 இருந்து குறைந்தது 15,00,000 நான் சொல்றது. இது ரொம்ப கம்மி. அதிகபட்சம் வந்து 20லிருந்து ரூ. 21,00,000 ரூ. 22,00,000 வருடத்திற்கு நீங்க கட்டுற மாரி இருக்கும். அப்படி இருந்தா மட்டும் தான் மதிப்பெண் குறைவா இருந்தாலுமே உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும். அதர்வைஸ் நீங்க இத படிக்கலன்னா, ரிப்பீட் பண்றேன்னா, நீங்க ரிப்பீட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அப்போ இந்த இடத்துல நீட்டோட ரிசல்ட் வருது. நீங்க பார்க்குறீங்க. மதிப்பெண் அதிகமா இருக்கு, மதிப்பெண் குறைவா இருக்கு. இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கும். அதிகமா இருக்கிறவங்க, குறைவா இருக்கிறவங்க, மாடரேட்டா இருக்கிறவங்க. ரைட்டுங்களா? அப்ப மாடரேட்டா இருக்கிறவங்க எதுக்குமே தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்ல. கிடைச்சதுன்னா நீங்க படிக்க போறீங்க. இல்லன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் கிடைக்குதான்னு செக் பண்ண போறீங்க. இல்லன்னா அடுத்த ஆப்ஷன் ரிப்பீட் பண்ணலாமா? இல்ல வேற ஏதாவது கோர்ஸ் படிக்கலாமா? என்ஜினியரிங் போலாமா? அக்ரி போலாமா? அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்க போறீங்க. வேற என்ன படிக்கலான்றது. சரிங்களா? பாராமெடிக்கல் கூட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகப்போகுது. அத நீங்க படிக்கலாம். ஸோ இப்போ இந்த இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறவங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத முடிவு பண்ணணும். அதற்கு இந்த 2 வெப்சைட்ட ரெகுலரா நீங்க செக் பண்ணணும். நீங்க அட்மிஷன் முடிவு வரைக்கும் இந்த 2 வெப்சைட்ல தான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும். அதுல தான் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ விவரங்கள் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இந்த அட்மிஷன் ப்ராசஸ் எப்படிலாம் நடக்கும்ன்றத திரும்ப திரும்ப அடுத்தடுத்த வீடியோல நான் கண்டிப்பா சொல்லுவேன். இப்போதைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்க பார்க்க வேண்டிய வெப்சைட் 2. இதுல அப்ளை பண்ணலாமா? இதுல அப்ளை பண்ணலாமா? எதற்கு எப்படி அப்ளை பண்றது? ஒரே ஆளு 2த்துக்கும் அப்ளை பண்ணலாமான்னா, தாராளமா அப்ளை பண்ணலாம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்ல. எங்க உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அங்க போய் ஜாயின் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு விஷயம் உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். சரிங்களா? சீட்டு கிடைக்கிற இடத்துல நீங்க படிக்கலாம். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கோர பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்கோர் எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஒரு முயற்சி எடுத்துருங்க. முயற்சி எடுத்துட்டு அந்த முயற்சியில வெற்றி, தோல்வின்றது எது வேணா இருக்கலாம். வெற்றியா இருந்தா ரொம்ப சந்தோஷம். தோல்வியா இருந்தா அத விட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நெறைய கோர்ஸ் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் படிக்கிறதுக்கு. அப்படின்னு நெனச்சுக்கிட்டு மனச நீங்க தேத்திக்கிட்டு அடுத்தடுத்த வேலைய பார்க்கலாம். சரிங்களா? அதனால ஆ வெயிட் பண்ணுங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் ஆகட்டும். அல்லது வந்து ஒரு 14ஆம் தேதிக்குள்ள நீட்டோட ரிசல்ட் வந்துரும்னு நெனைக்கிறேன். அப்படி வந்துச்சுனாலுமே, அடுத்து என்னென்னலாம் செய்யணுன்றத திரும்ப நான் ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் குடுத்துக்கங்க. தவறாம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.